Satyabhama Institute of Science and Technology, Chennai. பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினமும் இன்றும் தமிழகத்தில் இருந்த போதிலும் வழக்கமாக பிரதமரை வரவேற்று வழியனுப்பும் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை அழைக்கப்படவில்லை. இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்களும் திரு டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன பிரகாஷ்? கட்சி நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நேற்றும் இன்றும் தமிழகத்தில் இருந்த நிலையில அவரை வரவேற்பதற்கோ அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கோ திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுக்கப்படாததுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்கள்ல அறிவிக்கப்பட இருக்கிறது. கூட்டணி அமைப்பதற்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு சூழல்ல கூட்டணியில நான் இருக்கிறேன், பாஜகவோட கூட்டணியில நாங்கள் இருக்கிறோம், பிரதமராக மீண்டும் திரு மோடி அவர்கள் தான் வர வேண்டும் என்று வெளிப்படையாக தொடர்ந்து தன்னுடைய கருத்தை சொல்லி வரக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பிரதமர் மோடியை வரவேற்பதற்கான இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றேதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதத்துல கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக சென்னை வந்த பிரதமர் மோடியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நேற்றைய தினம் தமிழகம் வந்த திரு மோடி அவர்களை வரவேற்பதற்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதே நிலைதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கும் இதே நிலைதான், அவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றேதான் அவருடைய கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கையில தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தங்களை அழைக்காதது என்பது கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளிடத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு கேப், இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருப்பதை தடுக்கணும். இது போன்ற ஒரு செயலை பாஜக தவிர்க்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தியும் தந்தி தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியின் போது கூட அவருடைய கருத்தை தெரிவித்திருந்தார். இதே கருத்து தான் சமூக வலைதளங்களிலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் பதிவிட்டு வராங்க. தொடர்ந்து பாஜகவால் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரிவித்து வராங்க. சமீபத்தில் மதுரையில நடந்த ஒரு மாநாட்டில் பேசும்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்பொழுது மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த நாடாளுமன்ற தொகுதியிலையும் திராவிட கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதாவது திமுக, அதிமுகவை குறிப்பிட்டு அவர் அந்த கருத்தை பதிவிட்டிருந்தார். மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தான் வெற்றி பெறும் என்று ஆணித்தரமாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள், வாக்கு எண்ணிக்கை என்று நீங்கள் என்னிடம் இது தொடர்பாக கேள்வி கேளுங்கள் என்று மேடையிலேயே பகிரங்கமாக இந்த ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஆசை இது போன்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில தென் மாவட்டங்கள்ல கூடுதலாக வெற்றி பெறுவதற்கு ஓபிஎஸும் தினகரனும் அவருக்கு தேவையில்லையா என்ற ஒரு கேள்விதான் தற்போது எழுகிறது. இதுவரைக்கும் கட்சியினுடைய நேற்றைய தினம் நடந்தக்கூடிய கட்சியினுடைய மாநாடாகட்டும், இன்றைய தினம் நடந்த அரசு விழாவாகட்டும், இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ இல்லைன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கோ அழைப்பு விடுக்கப்படாததுதான் தற்போது கேள்வியாக இருந்து வருகிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. வாசன், திரு ஏ.சி. சண்முகம், அதே போல தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்திருக்கக்கூடிய நிலையில ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை அழைக்காததுதான் தற்போது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.